வணக்கம். சங்கங்களில் செயல்படும் ERP மென்பொருளில் உள்ள டேஷ்போர்டு, அதாவது முகப்புத் திரையை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த ERP மென்பொருள் சங்கங்களின் செயல்திறனை அதிகரிக்கிறது. எளிமையாக உபயோகப்படுத்துதல் மற்றும் அனைத்து சேவைகளையும் ஒருங்கே பயன்படுத்தும் விதத்தில் இந்த மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. லாகின் செய்தவுடன் அனைத்து மாடியூல்ஸ்களும் ஐகான் வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பணிகளுக்கும் எளிதாக செல்லும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாடியூலிலும் இடதுபுறம் உள்ள சைடு மெனு பார் மூலமாகவும் மெனுக்களை இயக்கலாம். இப்போது நாம் முகப்புத் திரையில் உள்ள மாடியூல்ஸ்களை விரிவாக பார்க்கலாம். வெப் பிரவுசரில் இணையதள முகவரியை உள்ளீடு செய்யவும். இப்போது யூசர் நேம், பாஸ்வேர்டு, பரிவர்த்தனை தேதி மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளீடு செய்யவும். டிஃபால்ட்டாக அன்றைய தேதியையே காண்பிக்கும். தேவைப்பட்டால் தேதியை மாற்றிக்கொள்ளலாம். 31/3/2024 அன்றைய தேதியிலுள்ள கணக்குகளை ஏற்றியதன் மூலம் 1/4/2024 பிறகு உள்ள தேதிகளில் மட்டுமே பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும். கேப்சா குறியீட்டை தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம். இறுதியாக லாகின் பட்டனை அழுத்தவும். இந்த முகப்புத் திரையில் சங்கத்தின் பெயர், பதிவு எண், பதிவு செய்யப்பட்ட தேதி ஆகியவற்றை காண்கிறீர்கள். மெயின் மெனுவில் ரிப்போர்ட்ஸ், ஒர்க்ஃப்ளோ, கஸ்டமர் சென்ட்ரிக் ஆகியன உள்ளன. அடுத்து எந்த யூசர் லாகின் செய்தாரோ அவருடைய லாகின் ஐடி இங்கே காண்பிக்கப்படும். இதிலிருந்து வெளியே வருவதற்கு சைன் அவுட் பட்டனை அழுத்தவும். அடுத்ததாக கான்ஃபிகரேஷன். இதில் பல்வேறு மாடியூல்ஸ்களுக்கு ஏற்ற விதிகள் மற்றும் விதிமுறைகளை இங்கே உள்ளீடு செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு புதிய ப்ராடக்ட்ஸ் அல்லது சேவைகள், வட்டி விகித மாற்றம் போன்றவை. அடுத்தது தமிழில் மெனுக்களை அறிய இந்த பட்டனை அழுத்தவும். அடுத்தது திரையை சிறிதாகவும் பெரிதாகவும் மாற்றக்கூடிய பட்டன். அடுத்தது ஃபேவரைட்ஸ். இதில் சங்கம் அடிக்கடி எந்த மெனுவை உபயோகப்படுத்துகிறதோ அதை இதில் ஏற்றிக்கொள்ளலாம். அதற்கு இங்கே உள்ள ஆட் பட்டனை அழுத்தி தேவைப்படும் மெனுக்களை இதில் சேர்த்து கொள்ளலாம். இதனால் சங்கத்தின் செயல்பாடுகள் எளிதாகவும் விரைவாகவும் மென்பொருளில் பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. அடுத்தது சர்வீசஸ். இதில் மெனுக்களை ஐகான் வடிவில் பார்க்கலாம். ஃபேவரைட்ஸ். அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் பயனாளருக்கு தெரிவிக்க வேண்டிய விவரங்களை கொடுக்கலாம். அடுத்தது அலர்ட்ஸ். இதில் சங்கத்தில் தற்போது உள்ள ரொக்க கையிருப்பு, பெண்டிங் வவுச்சர்ஸ் எண்ணிக்கை, டேர்ம் டெபாசிட்ஸ் நிரந்தர வைப்பினுடைய நிலுவைத் தொகை, மெர்ச்சன்டைஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் குறித்த விவரங்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது என்னென்ன மெனுக்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக மெம்பர்ஷிப்,
லோன்ஸ், thrift deposit, savings, term deposit, pigmy deposits, lockers, merchandise, warehousing, procurement, PDS, investments, borrowings, assets, FAS, financial accounting system, audit, governance, report builder, statistics மற்றும் பிடிபி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளான் ஆகிய மாடியூல்கள் ஐகான் வடிவில் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மெனுக்களை ஒவ்வொன்றாக நாம் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.